இயேசு நல்லவர்ன்றவங்க இருகரம் கூப்பி பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இயேசு நல்லவர்னு சொல்லு. தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற ஒரு நன்மையும் குறைவுபடாது. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரி நேற்று நேற்று இரவு நல்லா ஓய்வு எடுத்தீங்களா? அதுக்கு தான் வந்துக்கிறேன்றீங்களா? சரி. 27ஆம் சங்கீதம், Psalms 27, 27ஆம் சங்கீதம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். ஒரே வேளையிலே அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 27, சங்கீதம் 27 அனைவரும் சேர்ந்து ஒரே வேளையில வாசிக்கலாம். தயாரா? ரெடியா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அதனால எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த 27ஆம் சங்கீதம் இன்னொரு அற்புதமான ஒரு சங்கீதம். நிறைய பேர் மனப்பாடம் பண்ற சங்கீதங்களிலே இதுவும் ஒண்ணு. இந்த சங்கீதம் சொல்லக்கூடிய பின்னணி கதை என்ன? இந்த சங்கீதத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டோரி, இந்த சங்கீதத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன? தாவீது சவுலால் துரத்தப்படுகிறான். என்றைக்காவது ஒரு நாள் நாம சவுலின் கையிலே மரித்து விடுவோம் என்று பயந்து தாவீது ஓட ஆரம்பிக்கிறான். சவுல் துரத்துகிறான். தாவீதுக்கு சில ஆட்கள் பலன் தேவைப்பட்டது. அதற்கு அவனோடு கூட 600 men சேர்ந்து கொண்டார்கள். 600 பேர் சேர்ந்து கொண்டார்கள். வித்தியாசமான குணாதிசயங்களை உடையவர்கள் இந்த 600 பேர். அந்த 600 பேரை பத்தி பைபிள் ஒரு நற்சாட்சி சொல்லவில்லை. அவங்க நல்லவங்க இல்ல, வீணர், சோம்பேறிகள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்கள் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். இப்போ சவுல் துரத்த தாவீது ஓட, சவுல் துரத்த தாவீது ஓட என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. கொஞ்சம் இந்த சங்கீதத்துல ஒரு வசனத்தை பார்க்கிறோம். உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என்ன நடந்துச்சு தெரியுமா? சவுலு அவருடைய சேனையில ஒரு 3000 பேரை பெத்லகேமுக்கு அனுப்பினார். அனுப்பி தாவீதோட அப்பா, அம்மா, அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் தூக்கின்னு வாங்க, அரெஸ்ட் பண்ணின்னு வாங்க அப்படின்னு. சவுலின் சேனையிலேயே தாவீதனுடைய அண்ணன்மார் 3 பேரு பணி செய்யறாங்க ஆர்மியில. அவங்களையும் பிடிச்சுன்னு வந்து நிறுத்தினாங்க. ஈசாய் சொன்னாரு, எங்களுக்கும் அந்த தாவீதுக்கும் சம்மந்தமே இல்லை. எங்க வீட்டுக்கு அடங்காத புள்ள அது.
நீர் ஆச்சு, ஆமா ஆச்சு. எங்கள டச் பண்ணக்கூடாது. எங்கள நீங்க அதுல சேர்க்கக்கூடாது. எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தாவீது கேள்விப்படுகிறான். ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல? ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படிதானே? ஓகே. தாவீது கூட இருந்த சிலரு, சவுலுக்கு ஸ்லீப்பர் செல்லு. யாருக்கு? சவுலுக்கு. இவன் எங்க போறான், வரான் அப்படிங்கிறத ரகசிய தகவல் குடுத்துருவாங்க. இவன் கூடவே இருந்துக்குன்னு. பெலிஸ்தியரோடு யுத்தம் செய்து சவுல் திரும்பிக் கொண்டிருக்கிறான். வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு லாகீஸ்ன்னு நெனைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாவீது இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. யார் சொன்னா? வேற யாரு? இந்த இதேதான். வெளியில இருந்து யாரும் வர வேண்டாம். வெளியில இருந்து யாரும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. சீரியஸா சொல்றோம். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், இந்து முன்னணி அவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க. கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டுல இருக்கக்கூடாது போயிடணும்னு சும்மா கத்துவாங்க. டிவிக்காக, நியூஸ்க்காக. வழியில பார்த்தா தோத்துறையா எப்படி இருக்கிறீங்க? எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவானுங்க. நம்மள பார்த்தா அவனுங்களுக்கு டர்ரு தெரியுமா? ஆனா நம்மள அவங்க இல்ல அழிக்கிறது. நம்பளே நம்பளே வேற யாரும் இல்ல. பக்கத்திலே இருக்கிறவங்க தான். இப்போ தாவீதனுடைய நிலைமை, சவுல்கிட்டயும் தன்னை காப்பாத்திக்கணும். இந்த 600 பேர்ல கூட இருக்கிறவங்க எத்தினி அவன் சவுல் ஆளுன்னு தெரியல. அவனுங்க கிட்டயும் தன்னை காப்பாத்திக்கணும். இப்ப இந்த மாதிரி வந்து கொண்டு இருக்கும் பொழுது யுத்தம் முடிச்சுட்டு சவுலு தாவீதுக்கு தாவீது இங்க இருக்கிறான்னதும் யுத்தம் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போக வேண்டியவன் தாவீத துரத்த பார்த்தான். தாவீது குகையிலே ஒளிந்து கொண்டு இருக்கிறான். சவுலு எந்த குகையில தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறானோ அந்த குகையிலேயே 2 பாத்ரூமுக்கு போயிட்டாரு. யாரு? சவுலு. டாய்லெட்டுக்கு போயிட்டார். அப்ப என்ன நடக்கிறது? ஆ, அவன் உஷார் இல்லாத இருக்கிற நிலைமையில தாவீது கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, ஒரே குத்தா குத்திடுறேன். அவருக்கு இன்னொரு சான்ஸே கொடுக்கறது இல்ல. அவர் ஏஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அந்த நிலைமையில உட்காந்துக்கிறாரு அவரு. ஒரே குத்தா குத்திடுறான். ஏம்பா ஏம்பா இப்படி சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன? அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் யுத்தத்திலேயோ வயசாயிட்டோ செத்தா பார்த்துக்கலாம். நான் அவர் மேல ஆனா தாவீது கிட்ட போயிட்டு அவருடைய பின்னால சால்வைய ஒரு துண்டு வெட்டி எடுத்துக்கணும். சவுல் வெளியே போறாரு. அப்போ சவுலே, என் ஆண்டவனே, ராஜாவே, உங்க சால்வைய கொஞ்சம் பாருங்க. அதுல ஒரு துண்டு என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உம்மை என் கையில ஒப்பு கொடுத்தார். ஆனா நானு கர்த்தர் அபிஷேகம் பண்ணனவர் மேல கை போட மாட்டேன். என்னை பத்தி யாருன்னா கோள் சொன்னா நம்பாத. நான் உனக்கு விரோதமா வரமாட்டேன். உமக்கு விரோதமா நான் எழும்ப மாட்டேன். இந்த தெள்ளு பூச்சியை தேடி நான் வந்தேன். இந்த செத்த நாயை தேடி நான் வந்தேன். தாவீது சொல்ற வார்த்தைகள் சவுல பார்த்து. அஹ், தாவீது அவன் சவுலு, என் குமாரனாகிய தாவீதே, கர்த்தர் உன்னை எனக்கு அப்புறம் நீ தான் என் குடும்பத்தை முழுதுசா வேற அறுத்துறாத. தெரிஞ்சுக்குது இல்ல, கூப்பிட்டு கூட வச்சுக்கோ. ஆஹ், அவனை பார்த்து இன்னொரு முறை
இதே மாதிரி அ பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்னேர் முதற்கொண்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தாவீது மாதிரி ஒரு தைரியசாலி நம்ம யாருமே பார்க்க முடியாது. கோலியாத் கதையிலே பார்க்கிறோம். சவுலு கோலியாத்துக்கு முன்னால வர்றதுக்கு பயந்துன்னு. சவுலினுடைய தோற்றம் எப்படி தெரியுமா? ஸ்ட்ரெச்சர் அவருடைய பாடி எப்படி தெரியுமா? சவுல் இங்க நின்னார்னா, சமஸ்த இஸ்ரவேலின் ஆண் மக்களும் அவர் தோளுக்கு கீழ. எல்லா இஸ்ரவேலின் ஆண் மக்கள் தோளுக்கு கீழ. அவ்ளோ திடகாத்திரமான ஆளு. இ அவரால அவரால கோலியாத்த எதிர்கொண்டிருக்க முடியும். ஆனா மன தைரியம் இல்ல. தாவீது எப்படி தெரியுமா? வாலிப பையன். சுருளு முடி, சிவந்த மேனி, லவர் பாய். தாவீது யாரு? லவர் பாய். அவன் வயசுக்கு ஓகே. நம்ம வயசுக்கு தகாது. என் ஆண்டவரே, என் வார்த்தையும் இருதயத்தின் சோத்திரம். ஓகே. இந்த தாவீதும் சவுலும் கோலியாத் முன்னால இந்த பிடிக்கிறான். மேட்சே இல்ல. ஆனா மன தைரியம் சவுல விட பல மடங்கு இவனுக்குள்ள இருந்துச்சு. சரி. இப்போ அந்த சவுல் தூங்கின்னுக்கிறார். தாவீதும் அபிசாயின்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் எதிராளிகளுடைய கேம்புக்கு உள்ள போறாங்க. எல்லாரும் தூங்கின்னுக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே சவுல் படுத்துன்னுக்கிறாரு. அவர் தண்ணி சொம்பு பக்கத்துல இருக்குது. அவருடைய ஈட்டி நட்டு வச்சுட்டு இருக்குது. சுத்தி எல்லாம் பத்துன்னுக்கிறாங்க. எல்லாரும் தாண்டி 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 சவுல் கிட்ட போய் கூட வந்தவன் சொல்றான். யோசித்து பாருங்களேன். அந்த நேரத்துல ஒரே குத்தா குத்திடுறேன். என்னத்துக்கு உனக்கு இந்த பிரச்சனை? பழியெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். நீ சும்மா இப்படி திரும்பிக்கினானா போதும். நீ அத பார்க்காத. இப்படி திரும்பிக்கோ. நான் என்ன பண்ணிடுறேன்? செருயாவின் குமாரரே, உங்களுக்கும் எனக்கும் ஏன்யா என்ன தூண்டுறீங்க? அந்த அந்த ஈட்டி எடுத்துக்கோ. அந்த தண்ணி சொம்ப எடுத்துக்கோ. பாளையத்துக்கு வெளியே போனாங்க. அந்த பக்கத்துல இருக்கிறது யார்? அப்னேரே, குரல் கொடுக்க மாட்டீரா? மூச்சுக்குனான். சவுல மூச்சுக்குனான். அப்னேரே, நீ பண்ணது நியாயம் இல்ல. நீ மரணத்துக்கு பாத்திரன். ராஜாவை நீ காப்பாத்தல. தூங்கி இருந்த ஜனத்தாரில் ஒருவன் இன்றைக்கு வந்து ராஜாவை கொல்ல பார்த்தான். இப்பொழுது அவருடைய ஈட்டியும் தண்ணி சொம்ப எங்க பாருன்னு கேட்டான். அப்னேருக்கு கலங்கிருச்சு. சவுல் பேசுறான். என் குமாரனாகிய தாவீதே, உன்னுடைய சத்தம் அல்லவா அது? தாவீது சொல்றான், இன்றைக்கு உம்முடைய ஜீவன் என் பார்வையிலே அருமையாய் இருந்தது போல என்னுடைய ஜீவன் உம்முடைய பார்வையிலே அருமையாய் இருப்பதாக. தெல்லு பூச்சி நான் என் பின்னால வர்றாதான். சவுல் மறுபடியும், என் குமாரனாகிய தாவீதே, என்னத்துக்கு இந்த வேஷம்? என்னத்துக்கு? அவனை தான் எப்படின்னா அவனை சாவடிக்கணும். எத்தனை முறை அவனை சாவடிக்கிற கோபத்துல சொந்த புள்ளையே சாவடிக்கிறதுக்கு பிளான் போட்டவன் இவன். இவெல்லாம் யுத்தத்துல இவரு என்ன இவரு ப்ராமிஸ் வாங்குறாரு. யாருக்கிட்ட? யுத்தத்துக்கு போறவங்க கிட்ட. இன்னைக்கு எதிராளிகளை கர்த்தர் முழுவதுமாக நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற வரையில வாயும் எவனும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க கூடாது. நீ எல்லாம் ஒரு ராஜாவாடா? சொல்லு. நீ எல்லாம் ஒரு ராஜா? யுத்தத்துக்கு போறவனுக்கு என்ன தேவை? சொல்லுங்க. பலன் தேவை. அப்ப நல்லா சாப்பிட்டு 2 மடங்கு சாப்பிட்டு போய் சண்டை போடுங்கடான்னு சொல்லிக்கணும். பட்னியா போய் சண்டை போடுன்னு சொல்றான். அங்க ஒரு தேன் கூடு யோனத்தான் பார்த்து தொட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அது சவுலுக்கு தெரிய வந்து, அப்படி அவனா சாப்பிட்டு அவன் கொல்லப்பட வேண்டும். யார் சாப்பிட்டதுன்னா யோனத்தான். அவனை சாவடிக்கணும். தகுமா உனக்கு? இது
அது ஒரு தனி சப்ஜெக்ட், கேரக்டர் சவுல பத்தி. நம்ப ரொம்ப அதுக்குள்ள போக வேணாம். இந்த சங்கீதத்த தியானிக்கணும். இப்படி துரத்தின சவுலை, துரத்தப்பட்ட தாவீதின் வதம் கர்த்தர் ஒப்படைத்தார். அதான் நேத்தே சொன்னேன். யாரையும் மிரட்டாதீங்கோ, யாரையும் துரத்தாதீங்கோ. அவங்க கிட்டயே மாட்டிக்குவீங்கன்னு. யாரையும் மிரட்டக்கூடாது. யாரையும் துரத்தக்கூடாது. எல்லாரையும் கண்ணியமா, ரெஸ்பெக்ட்டோட நடத்தணும். நம்ப எல்லை நமக்கு தெரியணும். நம்ம பவுண்டரிஸ் நமக்கு தெரியணும். இதுவெல்லாம் நம்ம செய்யலாம், இதை தாண்டி நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும். சரி விடுங்க. இப்படி கர்த்தர் இந்த சூழ்நிலையில சவுல் கிட்ட இருந்து காப்பாத்தினார் பாரு. அப்போ ஒரு பாடல் பிறந்தது. அந்த பாடல் தான் 27ஆம் சங்கீதம். முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சமுமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன். ஓகே, இங்க என்ன வெளிச்சத்தை சொல்றான் அப்படின்னா, அவருடைய இதுக்கு பாளையத்தை நோக்கி சவுல் தூங்கி கொண்டிருக்கிற அந்த பாளையத்தை நோக்கி அவன் பயணிக்கும் போதே கர்த்தர் தான் என்னுடைய வெளிச்சம். இரவுல நடக்கிறது. இப்பதான் மின்சாரம். அப்ப ஏது? தங்களுக்கு வேண்டிய விளக்கை அவர்களே கொண்டு செல்ல வேண்டும். தீவெட்டிகளை கொண்டு செல்ல வேண்டும். கர்த்தர் தான் என் வெளிச்சம். கர்த்தர் தான் என் ரட்சிப்பு. நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? 2வது வசனம், என் சத்துருக்களும் என் பகைஞரும் பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில். புரியுதா? ஒருத்தனையும் துரத்தாத. துரத்துனா நீ தான் இடறி விழுவ. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில். என்னாச்சு? அவர்களே, சொல்லுங்க, அவர்களே இடறி விழுந்தார்கள். அவர்களே இடறி விழுந்தார். அந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. அடுத்த வசனம், எனக்கு விரோதமாய் புரியுதா? தாவீது எவ்வளவு தைரியசாலி புரியுதா? வழக்கமா ஒரு பாளையம் இவனுக்கு விரோதமா வந்தாலும் சரி, இவன் ஒண்டியா ஒரு பாளையத்துக்குள்ள போனாலும் சரி, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் ஒருவனாய் நான் 40 ஒருவனாய் நான் சேனைக்குள் பாய்வேன். இன்னொரு இடத்துல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயும், ஒரு மதிலை தாண்டுவேன். இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல நான் இந்த தைரியம் அவனுக்கு மட்டும்தான். இவன் ஒருத்தனை எதிரியின் பாளையத்துக்கு போறான். இது நான் தியானிக்கிறப்போ கிதியோன் போனதுக்கும் இவன் போனதுக்கும் ஒரு சின்ன ஒப்பீடு பார்த்தேன். ஸ்மால் கம்பேரிசன். திவ்ய கிதியோன் போனதுக்கும் இவன் போனதுக்கும். கிடியோனும் போனான். எப்படி போனான்? பயந்துனே போனான். ஆண்டவரே சொல்றாரு, பா உனக்கு டவுட் இருந்தா ராத்திரிக்கு எதிராளியின் பாளையத்துக்கிட்ட போ, ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்குன்னு, உனக்கு தைரியம் வந்துடும். அங்க போனா அவனுக்கு 2 பேருக்கு கனவு. ஒருத்தனுக்கு கனவு, அந்த கனவு இன்னொருத்தன் விளக்கம் சொல்லணுங்கிறான். அது வேற யாரும் இல்ல, கிதியோனுடைய பட்டயம் தானுன்னு. அப்பதான் இவருக்கு தைரியம் வந்துச்சு. ஆனா இவன் அப்படி இல்ல. ஒரு ஃப்ரெண்டை கூட கூப்பிட்டுக்கணும். இவனே சவுலின் பாளையத்துக்குள்ள போனான். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அடுத்த வசனம், 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். நான் என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே
நாடுவேன். தாவீது மாதிரி ஒரு அரசியல் தந்திரவாதி இந்த உலகத்துல யாருமே இல்ல. இந்த ஒரே வசனத்துல அது விளங்கும். ஆழமா படிச்சா தான் விளங்கும். இப்படி நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் இப்ப ஆலயம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? எருசலேம்ல இருக்குது. எருசலேமுக்கு அல்லது என்டையர் யூதேயாவுக்கு யார் ராஜா இப்போ? சொல்லுங்க. சவுலு. இவன் எங்க இருக்கிறான்? ஊருக்கு வெளிய. என்னன்னு ஜெபம் பண்றான்? சவுல சாவடிச்சிருன்னு சொல்ல, நான் உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். அப்படின்னா, சவுல் இருக்கிற வரையிலும் அது நடக்காது. விளங்கல? சவுல் இருக்கிற வரையிலும் அது நடக்காது. அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ, அவ்வளவு சீக்கிரம் சவுல தூக்கிட்டு ஆண்டவரேன்னு சொல்லாம சொல்றான். புரியுதா? நான் உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே இதுல ஆண்டவருடைய மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். அப்பா என் புள்ள தாவீது என்ன ஆலயத்திலே தங்கி இருக்க ஆசைப்படுறான்னு. உண்மையான விஷயம் என்னன்னா, சீக்கிரம் சவுல தூக்க ஆண்டவரேன்னு சொல்றான். எவ்வளவு நாளைக்கு என்ன துரத்தின்னு இருப்பாரு. சீக்கிரம் நான் கை வைக்க மாட்டேன், நீயே ஒரு முடிவு பண்ண ஆண்டவரே. எல்லாம் மறுகிறீங்க. ஒரு கதை சொல்றேன். ஒரு ஒரு வீடு, ஒரு செவுரு, வீட்டுக்கு இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு. இந்த பக்கம் ஒரு வீட்டு கிணத்துல மாமியார் விழுந்து செத்துட்டாங்க. செத்துட்ட பிறகு அ மாமியார் செத்துட்டாங்க. எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டு மருமகளும் மிளகா காய போடுறதுக்கு வெளிய வந்து முற்றத்துக்கு வெளிய பேசிக்கிறாங்க. மாமியார் செத்துட்டாங்களாமே! செத்துட்டாங்க. கிணத்துல விழுந்து செத்துட்டாங்க. எங்க வீட்லயும் அ கிணறும் இருக்குது, மாமியாரும் இருக்குது. ஒண்ணும் நடக்க மாட்டேன்து. அதுக்கு அவ சொன்னாளாம், எல்லார் வீட்லயும் கிணறும் இருக்கும், மாமியாரும் இருக்கும். நம்ப தான் வழி பண்ணணும்னாளாம். உன்ன பார்த்தவுனே எனக்கு இந்த கதைலாம் வருது. தாவீதினுடைய ஜெபம், ஆண்டவரே நானு சவுல் மேல கை வைக்க முடியாது. ஆனா நான் வந்து உம்முடைய ஆலயத்துல ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு வழிவகை செய்யுங்க. அடுத்த வசனம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் ஆபத்து நாட்கள்ல வேற எங்கேயோ இல்ல. தம்முடைய கூடாரத்திலே அவர் என்னை மறைத்து வைத்து கன்மலையின் மேல உயர்த்துவார். தீங்கு நாளில் அவர் என்னை தப்புவிப்பார். தீங்கு நாளில் அவர் என்னை காப்பாற்றுவார். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. தீங்குல காப்பாத்துறது ஒண்ணு, எப்படி முடிக்கிறான் பாருங்க. அந்த தீங்கு கடந்து போன பிறகு அவர் என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு நான் தான் ஃபைனல்ல எல்லாம். என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார்ன்னா என்ன? எவ்வளவு நாள் கிரியா இரு, சீக்கிரம் கடந்து போயிருவேன் நான் தாங்கன்ற. 6ஆம் வசனத்துல, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்துல ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவருடைய கூடாரத்துல வந்து அவரை பாடி நான் கீர்த்தனம் பண்ண. இப்போ சத்துருக்கள் இருக்கிறாங்க, இருக்கட்டும். ஒரு நாள் வருது, எல்லாருக்கும் மேலாக என் தலை உயர்த்தப்படும். 7ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு பதிலருளும். ஜெபத்துல 8ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்துல சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அத்தை மரியும் நினைப்பூட்டுறான். உம்முடைய முகத்தை விட்டு வேற யார் முகத்தை நான் தேடுவேன்? உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. 9ஆம் வசனம், முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடன் உமது அடியேனை
விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாதிரும். என்னை கைவிடாது. உமது முகத்தை எனக்கு மறையாதீங்க ஆண்டவர். உமது முகத்தை எனக்கு மறையாதே. தாவீதினுடைய ஜெபம். கோபத்தோட என்ன பார்க்காதீங்க. நீர்தான் எனக்கு சகாயர். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமல் இரும். என்னை கைவிடாமல் இரு. 10ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, என் தகப்பனும் என் குடும்பம் இவனை டிஸ்ஓன் பண்ணத, குடும்பம் எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னத இவன் நினைவு கூறுகிறான். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டான். கர்த்தர் என்னை, குடும்பம் என்ன பண்ணி இருக்கணும்? இவனுக்கு ஆதரவா இருந்திருக்கணும், துணையா இருந்திருக்கணும். இன்னொன்னு, உயிரா, தன்னுடைய உயிரா தாவீதான்னு பார்த்தா 8ல 1 போனா போகுது. ஆமாய்யா, அவங்க அப்பா அம்மா நினைச்சதுன்னா 8ல 1 போனா போது விடு. நம்மயா தகப்பனும் உண்மையா இந்த பின்னணியை யோசிக்கிறப்ப தான் அவங்க பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? நல்லவங்க தான். அவங்க உயிருக்கே இப்ப பங்கம் வந்துருச்சு. தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? எங்களுக்கும் எங்களுக்கும் தாவீதுக்கும் சம்மதம். நீ அவன இன்னும் நல்லா தெரியும். ஈசாய்க்கு நல்லா தெரியும். தாவீத யாரும் டச் பண்ண முடியாதுன்னு நல்லா தெரியும். டாடுக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்கள பத்தி. நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். நமக்கு தெரியும் எல்லாம். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை விட நிறையா நம்மளுக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்கள பத்தி. ஆமா தானே? சரி. 11ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதை. இது என்ன? உம்முடைய வழி எனக்கு போதியும், எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையிலே நடத்தும். வனாந்தரத்துல ஓடின்னுக்கிறான். உயிருக்கு பயந்து ஓடின்னுக்கிறான். எப்பொழுது எந்த பக்கத்துல இருந்து யார் தாக்குவார்கள்னு தெரியாது. நேத்து தான் பார்த்தோம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவா சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு உன்னோட வேஷம் மாறி அவன் பண்ணது நேத்து பார்த்தோம்ல. நம்ம உம்முடைய வழி எனக்கு போதியும். என் எதிராளிகள் நிமித்தம் நான் போய் அவர்களிடத்துல சிக்கிக்கொள்ளாதபடி செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். 12ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதே. பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார். யாருன்னா, சவுலுக்கு என்னை குறித்து தகவல் சொல்றவங்க. சவுல் கிட்ட நன்மை பெறறதுக்காக போறது. சவுலே, நீ நம்பி அவனுக்கு பொண்ணெல்லாம் குத்த, உன் ஃப்ரெண்டு, உன் புள்ள கூட அவன் கூட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தான். அவன் உன்னை சாவடிக்கிறதுக்கு உன்கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு இப்படி வந்துன்னுங்கிறான். சவுலுக்கு அப்படியா? அப்படியா? கேட்டு பொய் சாட்சிகள் ஆக்கிரமித்து, என்ன தாவீது மேல இவங்களுக்கெல்லாம் பொறாமைன்னா, வழக்கமா நம்ம ஒரு சமுதாயத்துல வளருகிறோம். அந்த சமுதாயத்துல வளரும் பொழுது, நம்ம கூட விளையாடுனவங்க, வளர்ந்தவங்கலாம் கூட இருப்பாங்க. நம்மள கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்திருவாரு. நம்ம பின்னால அவங்க சொல்றது என்ன தெரியுமா? இதுக்கு வந்த வாழ்வு பாத்தியா? சோத்துக்கு கூட வழி இல்லாத சுத்தி நின்னுச்சு. இப்போ கார் என்ன, இது என்ன, பைபிள் படிச்சு பாஸ்டர் ஆயிட்டு ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுச்சு. சொல்றாங்களா இல்ல? சொல்றேன். பொறாம. தாவீதின் மேல பொறாம. அவனுடைய வளர்ச்சிய தாங்கிக்க முடியல. அவனுடைய எழுச்சிய பொறுத்துக்க முடியல. அவன் என்ன பண்றான்? எதிர்த்து நிக்கல. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதே. பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறார்கள். அடுத்த வசனம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தார். கேட்டு போய் ஜீவனுள்ளோர் தேசத்துல மரித்த பிறகும் நன்மை அடைய நினைக்கிறவன் தாவீது. எப்போ? உயிரோட இருக்கிறப்ப இல்ல. எத்துட்டு பேர் எப்போ?
செத்துட்டு பொச்சிட்ட பிறகு. ஜீவன் உள்ள ஒரு தேசம். நல்லா கேளுங்க. ஆண்டவர் வந்து சதிசேயர் உயிர்த்தெழுதல நம்புறதில்ல. சதிசேயர் உயிர்த்தெழுதல நம்புறதில்ல. பரிசேயருக்கும், சதிசேயருக்கும் அதான் பிரச்சனை. சதிசேயர் வந்து இயேசுநாதர்கிட்ட வந்தாங்க. ஒரு ஸ்திரீ இருந்தா. ஒருத்தன் கல்யாணம் பண்ணான். குழந்தை பிறக்கல, செத்துட்டான். அவங்க தம்பி கல்யாணம் பண்ணான். குழந்தை பிறக்கல, செத்துட்டான். இப்படி 7 பேர் கல்யாணம் பண்ணி 7 பேரும் செத்துட்டாங்க. கடைசியா அந்த ஸ்திரீ செத்துட்டா. உம்முடைய ராஜ்யத்தில அவங்க நம்புறதில்ல உயிர்த்தெழுதல. நீர் சொல்ற உம்முடைய ராஜ்யத்தில யாருக்கு மனைவி? இயேசுநாதர் சொன்னாரு, நீங்க என்ன பேசுறீங்கன்னே உங்களுக்கு தெர்ல. பரலோகத்தில கொள்வினயும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. கல்யாணம்லாம் இல்ல. அங்கேயாவது நிம்மதியா இருங்கோ. 2 எல்லாருக்கும் தான். என்ன என்ன சிரிக்கிறீங்க? என்ன ஐயா? சரி. என்னத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்ப? சந்ததிய உருவாக்குறதுக்கு. நம்பளுக்கே சாவு இல்லன்னா, நம்பளே உயிரோட இருப்போம்னா, என்னத்துக்கு நம்பளுக்கு சந்ததி? மகிமையின் சரீரத்துல இருப்போம். இப்போ ஆண்டவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, ஜீவன் உள்ளோருக்கு தேவன். ஒரு பேர் ஆண்டவருக்கு. அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல. ஆண்டவர் யாரு? ஜீவன் உள்ளோருக்கு தேவன். அதே நேரத்துல அவருக்கு இன்னொரு பேரு, ஆபிரகாமின் தேவனும், ஈசா யாக்கோபின். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு செத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் ஜீவனுள்ள ஒரு தேவன்னா, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப உயிரோட கொண்டு வரணுமா? கொண்டு வரக்கூடாதா? அவங்கள உயிரோட கொண்டு வந்தா தானே அவர் ஜீவனுள்ள ஒரு தேவன். இத சொல்றாரு ஆண்டவர் அந்த சதிசேயருக்கு. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் சொல்றீங்களே, அப்ப அந்த 3 பேர் உயிரோட வந்தா தானே இவர் ஜீவனுள்ளவருக்கு தேவன்னு சொல்லி சதிசேயர் வாயடக்குனாரு. இது ஒரு லாஜிக்கல் ஆர்குமென்ட். அத தாவீது ஆண்டவர்கிட்டயே சொல்றான். அவர்கிட்டயே விளையாடுறான். நானோ எங்க ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கேட்டு போயிருப்பேன். நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். ஆகவே நான் கெட்டு போறதில்ல. என்ன நம்பிக்கை? ராஜாவால துரத்தப்படுகிற நிலைமையில எப்பேற்பட்ட நம்பிக்கை. 14ஆம் வசனம் வாசித்து, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு. அவன் கடைசியா சொல்லுகிற ஆலோசனை நம்ம எல்லாருக்கும் இந்த 13 அவனை குறித்து மற்றவங்களை குறித்து எக்காலத்திலும் வாசிக்கிறவர்களுக்கு அவன் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை, கர்த்தருக்கு காத்திரு. எப்படி? எப்படி? யாருக்கு? சொல்லுங்க காலையில. திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்புறம் கர்த்தருக்கு காத்திரு. இந்த காலவெளியில நமக்கு கிடைக்கிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். கர்த்தருக்கே காத்திரு. வெயிட் அப்பான் தி லார்ட். கர்த்தருக்கே காத்திரு. திடமனதாயிரு. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நமக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் வரும் பொழுது, நமக்கு துக்கமான காரியங்கள் ஏற்படும் பொழுது, நமக்கு வேதனை தரக்கூடிய காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. வெயிட் அப்பான் தி லார்ட். அவர் செயல்படுகிற வரையிலே கர்த்தருக்கே காத்திரு. அவர் மூவ் பண்ற வரையிலும் கர்த்தருக்கே காத்திரு. அற்புதமான ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல சொல்லி நினைவு செய்கிறேன். கர்த்தர் மேகமாயிருந்து அவர்களை வழி நடத்தினார். எகிப்திலிருந்து கானானை நோக்கி. 1 நாள் 2 நாள் இல்ல, 40 வருஷம். 40 நாள் பயண தூரம். 40 வருஷமா மாறுச்சு. அவங்க முரட்டாட்டத்தின் மத்தியிலும் மேகம் அவர்களை வழி நடத்தினது. எப்படி அவங்க பயணத்தை தொடர்ந்தார்கள்? மேகம் எழும்புனா மூட்டை கட்டுவாங்க. மேகம் போனா பின்னாலேயே போகும். மேகம் நின்னுட்டா மூட்டைய கட்டிடுவாங்க. கூடாரம் போடுவாங்க. அங்கதான் தங்குவாங்க.
மேகம் அவர்களை வழி நடத்தினது. இப்போ ஒரு பில்லர் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு ஒரு மேகம், ஒரு தூண் மாதிரி மேகம். இரவிலே அதுவே அக்னி ஸ்தம்பமாய் மாறுகிறது. ராத்திரில வெளுக்கு வேணும் வீட்டுக்கு வீட்டுக்கு கரண்ட் இல்ல. எவ்வளோ கேண்டில் குடுக்குறது? இவ்ளோ பேருக்கு எவ்வளோ கேண்டிலு? ஆண்டவர் எல்லாம் ஒண்ணே ஒண்ணு. உயரமா எரியும். அந்த வெளிச்சத்தில என்ன வெளிச்சம், சூடு எல்லாம் குளிர் எல்லாம் ஒண்ணும் பண்ணாது உங்கள. அக்னி ஸ்தம்பம். பகலிலே சுட்டெரிக்கிற வெயில், சூரியன் பயங்கரமா இருக்கும். அதுல நடக்க முடியாது. அதே மேகம் நிழலா மாறி, மேல போய் நிழல் கொடுக்கும். மேக ஸ்தம்பமாய் மாறும். இப்படிதான் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அந்த மேகம் எழும்புகிற வரையில இஸ்ரவேலர் காத்துக் கொண்டிருந்தார். அவர்களை காட்டிலும் மேலான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது நிழலாய் இருக்கிறார். நமக்கு செட்டையாய் இருக்கிறார். அடைக்கலமாய் இருக்கிறார். அரணாய் இருக்கிறார். கோட்டையாய் இருக்கிறார். துருகமாய் இருக்கிறார். நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க தஞ்சமாய் இருக்கிறார். இந்த காலவேளையில அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய வழி நடத்துதல் நம்மை வழி நடத்தட்டும். சத்துருக்கன் சேனையிலிருந்தே தாவீதை காப்பாற்றின தேவன் நம்மையும் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோயை குறித்து, வியாதியை குறித்து, பலவீனத்தை குறித்து, வறுமையை குறித்து, கடன் பிரச்சனை கஷ்டங்களை குறித்து, பொருளாதார சூழ்நிலைகளை குறித்து, நிந்தை அவமானங்கள் போராட்டங்களை குறித்து எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. திடமனதாயிரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிச்சோம்.